வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது கேட்குறது ஜேடி கமெண்ட்ரி. அண்ட் எல்லாருக்குமே தெரியும், அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ் 2 படத்தையுமே டிலே பண்ணிட்டாங்க. இப்படி டிலே பண்ணதுனாலே இந்த 2 படத்துக்கும் ஹைப் எக்கச்சக்கமாக எகிரி இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த டாக்டர் டூம் யாருன்னு தெரிஞ்சால் தானே படத்தில் அவர் நம்ம ரசிக்க முடியும். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம டாக்டர் டூம் யாருன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் என்ன மாதிரியே இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு க்யூரியஸாக இருந்தீங்கன்னா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம டாக்டர் டூம் யாருன்னு பார்ப்போம். ஸோ டாக்டர் டூமோட உண்மையான பேர் பார்த்திங்கன்னா விக்டர் வான் டூம். ஸோ அவர் லெட்வேரியா அப்படின்ற ஒரு சின்ன ஊரில் தான் பிறக்கிறாரு. அவர் அம்மா கைட்னியா வான் டூம் மிகப்பெரிய ஒரு சாஸ்திரர். ஸோ அவங்க எப்படியாவது இந்த மாதிரி டிக்டேட்டர்ஷிப்க்கு கீழே இருக்க அவங்க மக்களை வந்து எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும், காப்பாற்றணும்னு இந்த மாதிரி எக்கச்சக்கமான அந்த டார்க் மேஜிக் அண்ட் மேஜிக்ஸ்லாம் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரோட அப்பா பார்த்திங்கன்னா வெர்னர் வான் டூம். ஸோ அவர் ஒரு பிரில்லியண்டான ஒரு சயின்டிஸ்ட் அண்ட் மெடிக்கல் தெரிஞ்ச ஒரு ஹீலர். ஸோ அந்த ஊரில் இருக்கிற நிறைய மக்களுக்கு வந்து ஹீல் பண்ணி காப்பாற்றுற வேலையை அவர் பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த வகையில் ஒரு வாட்டி நம்ம டாக்டர் டூமோட அம்மா இந்த மாதிரி இந்த மக்களை காப்பாற்றணும்னு மெஃபிஸ்டோ கூட ஒரு டீலிங் போடுறாங்க. ஸோ அந்த வகையில் அந்த டீலிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு கோல்மால் நடந்து அந்த செத்துடுறாங்க. ஸோ செத்தோன்னே அவங்களோட ஆவி மெஃபிஸ்டோக்கிட்டே மாட்டிக்கிச்சு. ஸோ மெஃபிஸ்டோ தான் விக்டர் வான் டூம் அம்மா ஆவியை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு இப்போது. அண்ட் அவர் ஃபாதர் பார்த்தீங்கன்னா லெட்வேரியாவோட ரூலரோட ஒய்ஃப் எப்படியோ அவரோட ஹீலிங் டெக்னிக்கெல்லாம் வச்சு காப்பாற்றுறாரு. ஸோ காப்பாற்றினோடனே வந்து அந்த ரூலர் நன்றியாக இல்லாமல் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுற இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நீ ஃபேமஸ் ஆகிடுவ, அப்புறம் மக்கள்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதனால நீ இன்றைக்கே சாகணும்னு அவரையும் சாவடிச்சிடுறாரு. ஸோ அப்போது நம்ம விக்டர் வான் டூம் அனாதையாக்கப்படுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம விக்டர் வான் டூம் ஸ்டடீஸ்குள்ளே போகிறாரு. ஸோ அவர் படித்த யூனிவர்சிட்டி தான் எம்பயர் ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அமெரிக்காவில் தான் படித்தார். ஸோ அங்கே தான் வந்து அவர் ரீட் ரிச்சர்ஸ், அதாவது மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக்கை மீட் பண்ணுறாரு. ஸோ 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க சின்ன வயசில். அண்ட் 2 பேருமே ரூம்மேட்ஸ் வேறு. ஸோ 2 பேருக்கும் அன்றைக்கி போட்டி வரும் யார் பெரிய ஆளுன்னு. ஸோ அந்த வகையில் விக்டர் வான் டூம் மிகப்பெரிய புத்திசாலி தான். ஸோ விக்டர் வான் டூமுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து ஒரு மிஷின் தயாரிக்கணும் ரொம்பவே ஆசை. அதாவது செத்து போனவங்க இல்லை செத்து போனவங்களோட ஆத்மாவை காப்பாற்றக்கூடிய ஒரு மிஷின் தான். ஸோ அந்த மிஷினை வந்து அவர் வந்து தயார் பண்ணுறாரு. ஸோ தயார் பண்ணி அது யூஸ் பண்ணும் போது அது ஏதோ கோளாறு ஆகிடுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் வெடித்து நம்ம விக்டரோட மூஞ்சிலே வந்து மோசமான ஸ்கார்ஸ் ஏற்பட்டுருது. ஸோ அதுக்காக வந்து அவர் கோவத்தில் வந்து ரீட் ரிச்சர்ஸை தான் ப்ளேம் பண்ணுறாரு இந்த இன்சிடென்ட்கே. ஸோ அதனால் வந்து விக்டர் இன்னுமே கோவமாக ஆரம்பித்தார். அண்ட் அவரை நிறைய பேர் கிண்டல் பண்ணவும் ஆரம்பித்தாங்க சின்ன வயசில். இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவரோட மூஞ்சி இப்படி ஆனதுனால நிறைய பேர் கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் விக்டர் வான் டூமோட ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் முடித்த அப்புறம் அவர் வந்து பவரை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் ஹிமாலயாஸில் இருக்கிற ஒரு ஹிடன் மொனாஸ்ட்ரிக்கு போகிறாரு. ஸோ அங்கே தான் ஒரு ஏன்ஷியன் மேஜிக் அண்ட் சாஸ்திரி எல்லாத்தையுமே மாஸ்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் ஒரு சயின்ஸ் ஜீனியஸ் வேறையா, இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி இன்னும் பவர்ஃபுல்லாக மாறுறாரு. அண்ட் அவருக்கான ஒரு ஆர்மரையும் க்ரியேட் பண்ணுறாரு. ஸோ அதில் வந்து டெக்னாலஜி அண்ட் மேஜிக் அண்ட் அந்த மெடிவல் ஸ்டைல் எல்லாமே மிக்ஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட இந்த மாஸ்க் இருக்குல்ல, ஸோ அந்த மாஸ்க்கை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, நார்மலாக எல்லாருமே மாஸ்க்கை வேர் பண்ணுவாங்க, பட் அவர் அப்படி பண்ணாமல் அந்த மாஸ்க் மெட்டலில் உருவாக்கும் போது அந்த ஹீட் பண்ணி தானே உருவாக்குவாங்க. ஸோ அதை எடுத்து அவரோட ஃபேஸில் அப்படியே மர்ச் பண்ணிடுறாரு. ஸோ அவரோட மாஸ்க் வந்து எடுக்கவே முடியாத அளவுக்கு அவரோட ஃபேஸில் இப்படி ஸ்டிக் பண்ணிடுறாருன்னு சொல்லலாம். அப்போ தான் அவர் டாக்டர் டூமாக மாறுறாரு. ஸோ இது எல்லாமே அவர் முடிச்சுட்டு திரும்பி லெட்வேரியாவுக்கு ரிட்டர்ன் ஆகுறாரு. அந்த டிக்டேட்டர்ஷிப் ரூலரை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு அவரே லெட்வேரியாவோட கிங்காக மாறுறாரு. ஸோ அவரோட ரூலில் பார்த்தீங்கன்னா லெட்வேரியா உண்மையாக டெக்னாலஜிக்கல் சிட்டியாக மாறுது. ஸோ ரொம்பவே நம்ம டாக்டர் டூம் லெட்வேரியாவை டெவலப் பண்ணுறாரு. ஸோ டாக்டர் டூம் அவர் மக்களுக்குனா என்ன வேணால் செய்வார். ஸோ லெட்வேரியாவை அவர் டிக்டேட்டர்ஷிப் ரூல்லேருந்து காப்பாற்றுறாரு. அண்ட் இப்போதைக்கு அவரோட பவர்ஸ் கிட்ட வந்தீங்கன்னா, ஸோ எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்குது. அவர் ஒரு ஜீனியஸ் சயின்ஸ் மாஸ்டர் அண்ட் மேஜிக்கல் மாஸ்டர்னு சொல்லலாம். லிட்ரலி அயன்மேன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் கலந்தால் நம்ம டாக்டர் டூம் வருவார். ஸோ உண்மையாக வந்து அயன்மேன் அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை விட ஒரு பவர்ஃபுல் தான். அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஃபோர்க்கோட ஆர்க் எனிமி வேறு. ஸோ அந்த 4 பேரை லெஃப்ட் ஹேண்ட் ஹேண்டில் பண்ணுவார் நம்ம டாக்டர் டூமு. அண்ட் உண்மையாக நம்ம டாக்டர் டூமோட ஃபீட்ஸ்லாம் எடுத்து பார்த்தா நிறைய ஃபீட்ஸ் வரும். ஸோ லிட்ரலி இந்த யூனிவர்ஸோட பவர்ஃபுல் பீயிங்கான தேனோஸையே வரும். ஸோ லிட்ரலி இந்த யூனிவர்ஸோட பவர்ஃபுல் பீயிங்கான தேனோஸையே லெஃப்ட் ஹேண்டால் நம்ம தேனோஸோட மொத்த எலும்பையுமே உருவி எடுத்தார். ஸோ அந்த வகையில் நம்ம டாக்டர் டூமோட பவர்ஸை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். அண்ட் இந்த மொத்த மல்டிவர்ஸையுமே கண்ட்ரோல் எடுத்தார் சீக்ரெட் வார் ஸ்டோரி லைனில். ஸோ இந்த மொத்த மல்டிவர்ஸில் இருக்கிற நிறைய எர்த்ஸை வந்து பேட்டில் வேர்ல்டாக உருவாக்கி அவர் அதில் கிங்காக உட்காந்தார்.
ஸோ அந்த அளவுக்கு நம்ம விக்டர் வாண்டு மேலே டாக்டிக்கலாக யோசிக்கவும் முடியும், அதை செயல்படுத்தவும் முடியும். ஸோ அந்த அளவுக்கு அவர் ஒரு பவர்ஃபுல்லான பீயிங்னு சொல்கிறத விட பவர்ஃபுல்லான ஒரு ஹியூமன் பீயிங் சொல்லலாம். அண்ட் தட்ஸ் இட் கைஸ், இந்த டாக்டர் டூமோட ஆரிஜின். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு டாக்டர் டூம் பற்றி ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதே ஆரிஜினே டோம்ஸ்டேல கண்டினியூ பண்ணாங்களான்னு பார்ப்போம். அண்ட் ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். பட்டா.